சரணம். அனைவருக்கும் வணக்கம். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்படிங்க இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. முதல்ல தன்னம்பிக்கை அப்படின்னா என்னென்னா, என்னோட நம்பிக்கை, என்னோட நம்பிக்கை எப்போ அதிகமாகும் அப்படின்னா, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னொருவரை நம்பினால் அந்த நம்பிக்கை வராது. உங்களை சார்ந்தவர்களை நம்பினால் அந்த நம்பிக்கை வராது. இன்றைக்கி ஒரு மாதிரி இருப்பான், நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பான், நாளான்னைக்கு ஒரு மாதிரி இருப்பான், மாறிடுவான். அவன் கடைசியில் ஆட்டிடியூட் மாறலாம், ஹேபிட் மாறலாம். அப்போ நீங்கள் அவனை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. அப்போ எதை ரோல் மாடலாக எடுத்துக்கணும், எப்போ தன்னம்பிக்கை அதிகமாக வரும் அப்படின்னா, தவறே செய்யாதவன் எவனோ அவனை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அதில் ஹையஸ்ட் ஸ்டேட் போக முடியும். அப்போ தவறே செய்யாதவன் எவன், எரரே பண்ணாதவன் எவன்னா இறைவன் மட்டும்தான். அப்போ நீங்கள் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கணும்னா இறைவனைத்தான் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இறைவன் எனக்கு அன்றைக்கே தெரில, அவர் கூட நான் ட்ராவலே பண்ணலை, வாழவே இல்லை, நான் எப்படிங்க அவரை ரோல் மாடலாக எடுத்துக்க முடியும் அப்படின்னா, இறைவன் பிறர் நலம் சார்ந்து இருக்கிறார், பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டார். கண்டிப்பாக வேண்டும் என்கின்றவர்களுக்கு வேண்டும் என்பதை நிச்சயமாக கொடுப்பார் என்கின்ற அந்த புரிதலோடு பயணம் பண்ணுறது. இந்த தன்மையில் நீங்கள் உங்களை ட்ராவல் பண்ண வைக்கணும். கடவுள் தன்மை அறிந்து அம்மயமாதல் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். அது என்ன கடவுள் தன்மை அறிந்து அம்மயமாதல்னா, கடவுள் என்ன தன்மையில் இருக்கிறாரோ அதை நினைத்து பார்த்து உன் குவாலிட்டிஸை நீ வளர்த்துக்கிட்டு அம்மயம் ஆகிவிடு அப்படிங்கிறார். அப்போ தன்னம்பிக்கை எப்போ மிக அதிகப்படியாக வரும் என்றால், யார் இறப்பிற்கு பயப்படவில்லையோ அவர்களுக்கு தன்னம்பிக்கை மிக சாதாரணமாக வரும். காரணம் என்னென்னா, நீங்கள் எனக்கு இந்த பயம், அந்த பயம், இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா எல்லாவற்றிற்கும் மூல பயம், மூல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரணத்தை பற்றிய பயம். இதை மட்டும் நீங்கள் கிராஸ் பண்ணணும். இதை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லித்தர, அப்போ தன்னம்பிக்கை தானாக வந்துடும். இறைவன் விதித்த அந்த நேரத்திலிருந்து ஒரு நொடி முன்னாலும் உயிர் போகாது, ஒரு நொடி பின்னாலும் உயிர் போகாது. கரெக்டாக அந்த நொடியில் அந்த உயிர் போகும். அதை யாராவது தடுக்க முடியுமா? சத்தியமாக முடியாது. கடவுள் கொடுக்க நினைக்கிறாருன்னா அதை யாராவது தடுக்க முடியுமா? சத்தியமாக முடியாது. அப்போ கடவுள் கொடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. கடவுள் தடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் கொடுக்க முடியாது. கடவுள் எடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் மீண்டும் கொடுக்க முடியாது. இதுதான் அடிப்படை தத்துவம். இந்த தத்துவம் புரிஞ்சிருச்சுனாவே ஒரு ஸ்டெபிலிட்டி ஹோல் லைஃப்பில் உங்களுக்கு வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்கிட்ட இருந்து ஒரு பொருள் போகுதுன்னா அந்த பயம் வரும். அப்போ இறைவன் அதை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா இறைவனை தாண்டி பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இல்லை. அப்போ போகணுன்னு இருந்தால் போய் தானே ஆகும். ஓகே, அப்போ அதுக்கு ஏதோ ஒரு காரணம், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுற அதை தக்க வைக்க. அதை தாண்டியும் என்னால் அதை தக்க வைக்க முடியலன்னா இது ஸ்கிரிப்டில் இல்லை போலன்னு சொல்லி ஃப்ரீ ஆயிடுறீங்க. அப்போ அந்த ஃப்ரீ ஃப்ளோ மென்டாலிட்டிக்கு வந்துடுறீங்க. அப்போ தன்னம்பிக்கை எப்படி வருது பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறேன், அதை தாண்டி அது என்னை விட்டு போகுதுன்னா இறைவன் தான் எடுக்கிறாருன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங். அப்போது உங்ககிட்ட இருந்து ஒன்று போகுதுனாலும் சரி, உங்ககிட்ட ஒன்று வருதுனாலும் சரி, அது இறைவனின் விதிக்கு உட்பட்டு தான் நடக்கிறதுன்னு அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கள, அதை புரிஞ்சுக்கிறீங்கள, இறைவனை முன்னிறுத்துறீங்களா, அப்போ நம்பிக்கை தானாக வரும். அப்போ எந்த பொருள் சம்பாதிச்சது காணாமல் போனாலும் ஒரு சின்ன வருத்தம் இருக்குமே தவிர, எல்லா முயற்சிகளையும் எடுத்து அதை நம்மளால் தக்க வைத்து கொள்ள முடியலன்னா இறைவன் பார்த்து கொள்வார்ன்ற நம்பிக்கையோட பயணம் பண்ணும்போது அந்த மன அமைதி விடுகிறது. மீண்டும் அடுத்த கட்ட தன்னம்பிக்கையோடு போய் உழைப்பதற்கு, சம்பாதிப்பதற்கு, வேண்டும் என்கின்ற பொருளை அடைவதற்கு அந்த தன்னம்பிக்கை இறைவனை நம்பினால்தான் வருகிறது. இறைவன் தான் இந்த உடலை கொடுத்துருக்கிறார், இறைவன் தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கிறார், இறைவன் தான் எனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா இதை செய்து முடிப்பதற்கான அந்த தைரியத்தையும் அந்த திறமையும் இறைவன் எனக்குள் கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். பூட்டை உருவாக்குனவனுக்கு சாவியை உருவாக்க தெரியும், பிரச்சனையை உருவாக்குனவனுக்கு சொல்யூஷனையும் உருவாக்க தெரியும். பிரச்சனைன்னு ஒன்று இருக்குன்னா சொல்யூஷன் ஒன்று இருக்கும், பூட்டுன்னு ஒன்று இருக்குன்னா சாவின்னு ஒன்று இருக்கும். அப்போ என்னன்னா, நமக்கு அது தெரியலன்னு அர்த்தமே தவிர அது அங்கே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட உங்கள் லைஃப்பை வாழணும். எப்படி வாழணும்னா, தன்னம்பிக்கை அபரிமிதமாக வர வேண்டும் என்றால் இறைவன் என்னை இதை செய்ய சொல்வதற்குண்டான காரணத்தை வைத்திருப்பார். அப்போ இதை நான் தான் செய்யணும். இந்த உலகத்தில் இந்த உடல் என்ற ஒன்று வரலனா இல்லை அப்படின்னா, இப்போ ஏதோ ஒன்று மிஸ் ஆகும். இப்போ நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன் அப்படின்னா அந்த டைமில் அது போகணுன்றது விதி. அப்போ அந்த டைம் வர வரைக்கும் இந்த உடல் மூலியமாக இந்த உலகத்தில் ஏதோ ஒன்றை செய்வதற்காக இந்த உடலை உலாவ விட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது எவ்வளோ முக்கியமான ஒன்று. அந்த தன்னம்பிக்கை தானாக வரும். என்னால் அந்த தன்னம்பிக்கையை கடந்து என்னால் செயல்பட முடியும். இறைவனுடைய அனுமதியினால், இறைவனுடைய அருள்னால இதை என்னால் ஜெயிக்க முடியும் என்று புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், எவ்வளோ ஒரு யூனிக்கான ஒரு பீயிங் நீங்கள். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கட்டை விரல் ரேகை இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்ககிட்ட இல்லை, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறவங்ககிட்ட இல்லை, இனிமேல் பிறக்க போகிறவங்ககிட்ட இல்லை.
அப்போ இந்த கட்டவிரல் ரேகன்றது எந்த அளவுக்கு, அந்த தம் பிரிண்ட் எந்த அளவுக்கு ஒரு யூனிக்கானது. இந்த தன்னம்பிக்கையை நீங்கள் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போது ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியத்தை செய்ய பிறந்திருக்காங்க. அப்போ இறைவன் இந்த உலகத்தில் என்ன படைச்சிருக்கிறாருன்னா என் மூலமாக இந்த உலகத்தில் நிகழ்த்த வேண்டிய செயல்கள் என்ற இருக்கிறது. அதை நான் செய்து முடிக்கவில்லை என்றால் அந்த இடம் வாய்ட் ஆகிடும்னா காலி ஆகிடும். அப்போது அந்த காலியாகக்கூடிய அந்த விஷயத்தை விடாமல் நான் தான் அதை முடிக்க வேண்டும் என்று நினைப்பது. எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்குண்டான முயற்சியை நான் தான் எடுக்கணும். இன்னொருத்தங்க வந்து பண்ணுவாங்கன்றது வேலைக்கே ஆகாது. அப்படி ஒருத்தங்க பண்ணாலும் நாம் செய்வதைப் போல திருப்திகரமாக அவர்களால் செய்ய முடியாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அடிப்படை புரிதலே என்னன்னா, தன்னம்பிக்கைக்கு இந்த உடல், இந்த கை, இந்த கால், இந்த மனம், இந்த ஆன்மா கொடுக்கப்பட்டது அறம் சார்ந்து தர்மம் சார்ந்து எனக்கு வேணுங்கிற இந்த பொருள் இந்த உலகத்தை நான் அச்சீவ் பண்ணணும்னா நான் தான் உழைக்க வேண்டும், நான் தான் நடக்க வேண்டும். அதுக்கு துணையாக ஒரு சில பீப்புளை வச்சுக்கலாம். பட் மெயின் பிரைமரி பர்சனாக நீங்கள் தான் இருக்கணும். அந்த சிந்தனை எனக்குள் இருந்து தான் உதயமாக வேண்டும். அந்த ப்ளூ பிரிண்ட் என்கிட்ட இருந்து தான் வரணும். அந்த லேர்னிங் நான் தான் கற்றுக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நீங்கள் நாலேஜபிளாக கற்றுக்கும் போது, லேர்ன் பண்ணும்போது அந்த தன்னம்பிக்கை தானாக பிறக்கின்றது. எந்த அளவுக்கு அதிகமான நாலேஜை, அதிகமான அனுபவங்களை இந்த உலகத்தில் நீங்கள் தேடி தேடி பெறுறீங்களோ, நல்லதோ கெட்டதோ, பாசிட்டிவோ நெகட்டிவோ, ஆனால் அந்த அனுபவங்களை நீங்கள் தேடி தேடி பெறும்போது அதிக அனுபவங்களை வைத்திருப்பவன் மாபெரும் ஞானியாக இருக்கிறான், மாபெரும் செல்வந்தனாக இருக்கிறான். அந்த தைரியம் தானாக வருகிறது. தைரியம் வரதுக்கு அனுபவம் வேணும். அனுபவம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த உலகத்தில் தைரியமாக ஒவ்வொன்றையும் போய் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா தன்னம்பிக்கை தானாக வரும். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் தான் அது, உங்கள் மூலமாகத்தான் அது நிகழ்கிறது, உங்களால் தான் அது நடக்க இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு அந்த முயற்சியை நீங்கள் எடுக்கும்போது, அதற்கான ஸ்ரத்தையுடன் முன்னேற்பாட்டுடன் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வாழும்போது அது தானாக நடந்து முடிகிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஜூலை மாதம் 13, 14, 15 பாண்டிச்சேரியிலும் அடுத்த மீட்டப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைமில் நம்ம பண்ணுற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைமில் 1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.